போலாமா ராஜா? போலாம். இருங்க காய்ஸ், நாங்கள் அப்படி வரோம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்க காமெடி பண்ண. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க எங்க இருக்கிறானு. எடுத்துட்டு வாடே. போட்டோம். எங்க அண்ணன் எந்திரிச்சு வரானா அப்படி வா, நம்ம ரயில் ரோட்ல போய் நிற்கும். ஆமா, ரயில் ரோடு தானே அது பேரு. மணியா ரொம்ப கஷ்டமான ரெக்கார்டு. பழுவும் என்ன நடக்கும். ராஜா ஒரு நிமிஷம் செல்லுபடி. செருப்பு போட பாருங்க, குளிச்சு முடிச்சிட்டாரு இவர்தான் ராஜா. அதே அவ்வளோதான், நம்ம குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்ற மாட்டாரு. இப்படியே தான் சுற்றுவார் இன்னைக்கு ஃபுல்லாக. ட்ரெஸ் மாற்றிட்டு வரியா? நான் பாருங்க, ட்ரெஸ் இல்லாமல் ஜிம் பாடி அவர். டீ-ஷர்ட்டா? இன்னொரு டீ என்ன இது மட்டும் விட்டுருக்கா? அது என்ன தான் கைக்குள்ள ஆட்டை போடாம ஒரு டீ-ஷர்ட் நல்லா இருந்தா கூட கைஸ் ஆட்டை போட்டுருவான்லே. சரி பாப்போம். ஆட்டை போட, நீ ஆட்டை போடு. பாருங்க, ஃபேஸ் வாஷ், குளிக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் எடுத்து வந்திருக்கான். நானா கையில் வச்சிருக்கேன், நீ தானே வச்சிருக்க? நான் ஒன்னா அந்த தேடி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் குளிப்பான். இவனுக்கு வீட்டில் குளிக்கிற பழக்கமே கிடையாது கைஸ். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் குளிப்பான். இவன் பேர் தான் ராஜா. உங்களுக்கு யாராச்சும் இப்படி இருந்தால் டேக் பண்ணி விடுங்க. என்ன ஸ்மெல் அடிக்கிறேன், வேண்டாம் வச்சுக்கோங்க. போலாமா? இன்னொரு நபர் நம்ம கூட வந்தார். அவர் எங்க? கூப்பிடு ராஜா. சத்தமா அவன் காத்துல ஹெட்ஃபோன் போட்டிருப்பான். ஏர்பேட்ஸ். இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் ட்ரெயின் வரும் கைஸ். இந்த ஜோக் பண்ணது வருதான். அப்படியே கீழே தன்னோடத்தில் உட்காந்துருக்கான காமிங்க. குப்பா முத்து தூரத்துல ஏதோ ஒரு கூட்டம் போகுதுங்க. அங்க பாருங்க. வருதா ஹெலிகாப்டர் ராஜா. கேப்ல தலையில கடிச்சா மத்தியம் தானே. ஏன் இருந்தாலும் நான் கிட்ட வரையில கொண்டு வந்தேன், கோயில கொண்டு போக சொல்லுங்க உடனே. ஆனால் ரெக்கார்டு பிரேக் பண்ணணும், இது எனக்கு தடுக்கு. ரெக்கார்டு முறியடிக்க விட மாட்டேது. ரெக்கார்ட்லாம் முறியடிக்க வேண்டாம். பெரிய என்ன ரெக்கார்டு சச்சின் அடிக்கணும்ல ரெக்கார்டை. பாருங்க கைஸ், காலில் ரயில் பூச்சி. இதுதான் எங்கள் ஊரில் இது ரயில் பூச்சின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் பூச்சி. பாருங்க கைஸ், ஒரு அதிசயம். ரயில்வே ரோட்டில் ரயில் பூச்சி. எப்படி சிரிங்க சந்தோஷமா இருங்க. எவ்வளோ பேட்ஸ்லாம் அங்கே நிற்கி பாருங்க. பேட்ஸ்னா கொக்கு தானே? கொக்கு பேட்ஸ் நிற்கிதான் கைஸ். இவர் தான் சொல்கிறாரு பேட்ஸ். குப்பைன்னு சொன்னது இந்த குப்பை. குப்பத்து ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இவர் தான். குப்பத்து ராஜான்னு ஒரு படம் இருக்குது, பார்த்தது இல்லையா? அவர் தான் பண்ணா தக்காளி அப்படியே ஏன் உங்க முஞ்ச காமிக்கிறது கேக்க தான் 2 செல்ல போட்டுறாங்க. சேரா டிஸ்பிளே தான். சூப்பர்மேனா சாய் பல்லவி ஸ்பைடர்மேன். பானுமதி படம் பார்த்தேன், அதில் சாய் பல்லவி தான். ஆமாம், நானும் அந்த படம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். நல்லாவே இல்லை. டோமர் படம் நல்லா இருக்கும்ல. டோமர் படம் மணி
மேலே கைங்க ப்ரோ. படமே ஆடிக்கு அம்மாசிக்கு ஒரு இடம் படம் பார்ப்பேன். ஆயிஸ் இவர் தான் நூபு. இவர் ப்ரோ பிளேயரு அட்டா பாட்டி. கூப்பிடுங்கண்ணே எந்தண்ணே. அது அரை மணி நேரம் நினைக்கிறேன். கொடுத்துருவாத நீ வாயாம அப்படி வைக்க நல்லாவே இல்லை. ராஜா வளர மாட்டான். வாய வைக்காதண்ணே, யாருக்குனே கட்டையா இருக்கேன். எங்க அவங்ககிட்ட நின்று பாருங்க இவ்வளோ கட்டையா இருக்கேன். எத்தனை கிளாஸ் படிக்க? 9th. நான் 7th தான் முடிக்கிறேன். தக்காளி நீ அவங்ககிட்ட நின்று. இவன் 7th படிக்கிறான், இவன் 7th, இவன் 9th. இவன் என்ன படிக்கானே தெரில. 2:30 மணி ட்ரெயினுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் சங்கு. போலீஸ் படிக்காம போலீஸ். ஆமாம், இவன் போலீஸ் ஆக போகிறான் கைஸ், பார்த்துக்கோங்க. டிஎஸ்பி இல்லை ஐஜி. வர சொல்லுங்கடா. கேமராமேனே காட்டுங்க. பிடிக்குது கீழே விட்டோம்னா ஒன்று கீழே போட்டோன்னா அந்த சைடு பிடிச்சி இப்படி பிடிச்சி இதை பிடிங்க. அப்படி பிடிச்சினா கேமரா மறைக்கக்கூடாது. சரி நம்ம இது கணக்கு தெரியாது மறையுது. இப்படி தள்ளி இந்த சைடு வா. தள்ளி பிடிச்சிக்கிட்டேன். கரெக்டாக இருக்கா? குப்பை மணிண்டான மட்டும் தெரியல. தெரியுதாங்க சார் வச்சுக்கோடா. நான் அடிக்கிறது ரெக்கார்ட் ஆகும்ல. ஆமாம், நான் அடிக்கக்கூடாது, செல்லு கீழே விட்டுருவேன். செல்ல கீழே போட்டுனா அவ்வளோதான். இல்லை நானே வச்சுருக்கேன்ப்பா. கை வலிச்சாலும் பரவாயில்ல. என்ன நல்லா அழகா இருக்கேன். கேமரா விட்றா. ஃபில்ட்ரு கறி போகுது உங்களை பார்த்து. மயிர ஃபில்டர்லாம் கிடையாது அங்கே பாரு, அப்படியே இருக்கு. என்ன காமிக்கப்பா. அடுத்த மண்டான முடிச்சாங்கடா. ஏன் முத்து முறைக்க? ரொம்ப நாளாக இப்படி இருக்கோம், அழகா இருக்கு தெரியும். அதான் ஹாய். இவங்களுக்கு கோவம் இருக்கு. அவனே அடிச்சான். சரி விடு விடு விடு, சண்டை போடாதோ. ஆயினா போனதுல அடிக்க. தம்பி நீ எரிஞ்சிருந்தியா பார்த்துக்க எவ்வளோ கல் இருக்குன்னு தூக்கிட்டு மண்டையில் எடுத்துருவேன். அந்த இது வீடியோ எடுக்க இதா அதான் ராஜாவை ஃப்ரெண்டு கணேசா உட்காருது. ஹாய் குபாய். கை வைக்காத தோட்டமே கிடையாது. எல்லாரும் பிளான் போடுறது, இதுல பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. பிளானர விளத்துறதான். அதுல பெரிய 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 கேஸ் வெள்ளரிக்காய் தான். நான் மாட்டின பரவாயில்லையா? இதுல தானே உட்காந்துருந்தோம் இல்லையா? ஆமா இல்ல, அந்த சைடு அந்த பாலத்துக்கு நான் உள்ளே வரலையில, பாலத்துல இருந்து நாங்க கீழே உள்ள பார்க்கணும். ஆளு வந்து ஆனா நம்ம வரதை யாருக்கும் நோட் பண்ணிட்டா இருந்திருக்காருல்ல. நம்ம கரெக்டா வந்த உடனே வயல்ல இருந்து பாஞ்சு வந்தானே பார்க்கணும். தள்ளு சொல்லு ஆமா, என்னால ஒரு கட்டத்துல ஓட முடியல. மாட்டி நான் ஓடிட்டு இருக்கும் போயில ஜாவலி நான் என்னை பிடிச்சி நான் நின்று போறேன் அப்படின்னு ஓடிடு அப்படின்ட்டு நான் அப்புறம் நின்றுட்டேன். நான் ஜாவலி அவன் வந்து தூக்கிட்டான்லே, வந்து தூக்கினேன். யார் யாருலாம் எனக்கு தெரியும், எல்லாரும் வெடி நான் காமிக்கேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கேன். ஆமா, எல்லார் வீட்டையும் போய் காப்பாச்சிட்டேன், எல்லார் வீட்டையும் போய் காமிச்சிட்டேன். போய் ஃபஸ்ட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் வாங்க வீட்டை காமிக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் வீட்டையாக காமிச்சு நாங்கள் எல்லாத்தையும் மாட்டி விட்டு எல்லார் வீட்லையும் ஏச்சு வாங்கிட்டு அதுக்கடுத்து அவன் சொல் வேணும்னா கேட்டு அணிஞ்சிக்கோங்க. கேட்டால் தந்துட்டு தான் மேலே பார்ப்பான் அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு. அதுக்கப்புறமும் நாங்கள் விடலையா, இந்த தேக்கு மரத்தை வச்சு எடுத்துட்டு போயிருமா. அப்புறம் மாங்காய் சீசன் இருந்தால் மாங்காய் தான். இந்த தோட்டத்தில் மட்டும் அவ்வளோ கையை நைட்டு மட்டும் அடிச்சு விடுவாங்க, அடிச்சு விடுவாங்க. அப்டேட் ஆகிட்டு போய் ரெஸ்பாண்டி தேக்கு மரம்லாம் டிவைஸ் இது ரெக்கார்டிங். ஓகே, இப்படி ஆஃப் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாரேன். உங்களுக்கே இப்போ தான் தெரியுது. நான் இப்போ தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துருக்கேன். ஏன் உனக்கு இப்போ தெரியுது? ஃபேஸ் வாஷை காணும், கையில் தான் வச்சுருக்கேன். மூஞ்சி மாறுது பேர். இப்படி தான் பண்ணுவோம் மறுபடியும். ஐயோ கைஸ், மறுபடியும் இந்த ஆபத்தான பகுதியில் போக போகிறோம். வந்தாச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக இறங்க போகிறோம். இறங்கியாச்சு கைஸ். நம்ம பாய்ஸ்லாம் அங்கே நிற்காங்க. நான் அப்படி தான் தெட்டு முடிவு நிற்பான்.
இதுதான் எங்கள் ஊர்லேயே இருக்கும். எப்படா எதிர்பார்ப்பா நின்றுதே இருக்கு. இங்க ஒரு கிணறு இருக்கு, அதே எடு. அந்த கிணத்துலேயும் மீன் பிடிச்சிருக்கோம்ல. இங்கே ஒரு மரம் உண்டு தெரியுமா ஃபஸ்ட்டு, அது தெரியுமால உங்களுக்கு? இங்கே ஒரு தென்னை மரம் உண்டு தெரியுமால? காணும் அதை உடச்சதே நாங்கள் தான். அப்படியா? நீ ஒன்றும் உடைக்கல. அப்புறம் யார் உடைச்சா? ஒரு மரத்தை நம்ம தான் உடைச்சோம். 2 பேரும் நீ இருந்தியா இல்லையா? அது இடி விழுந்து அது இல்லை. அதுதான் சொல்லுவேன். அதான் சொல்லுவேன். இடி விழுந்து சும்மா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அது இது புறா இருக்கும், என்னது கிளி இருக்கும், அது இருக்கும்னு நினச்சி எடுத்தா ஒரே புழு. அது எத்தனை புழு. இப்படி இப்படி சரிச்சு இப்படி போட்டாச்சு. வண்டி போக முடியாது, ஒன்றும் போக முடியாது. உடச்சி தூக்கி தூர போட்டு வேண்டாத வேலை அது. இன்ன வரைக்கும் இருந்துருக்கும் அந்த மரம். அது எப்படி இருக்கும்? எப்படி இடி விழுந்து, அது இடி விழுந்துட்டு காஞ்சி போய் நிற்கும்ல அப்படியே. காஞ்சு போய் எப்படி நிற்கும்? இதுக்கு தான் ராஜவனை தற்கொலைங்க. இலையே கிடையாது, ஒன்றும் இருக்காது அதில். பொந்து ஒன்றாம் சிரிப்பாயிட்டு எனக்கு. அப்புறம் வாந்தான் பிடிக்க போகிறது. இதே வேலையாக திரிவான்லி ராஜா என்னலாம் இன்னும் கூட சேராத. 70sலேருந்து எல்லா நாட்டில் அம்மா குவாலிட்டியால் இருந்து விளாடாத விளாட்டே இல்லை. அதுவும் சீசன் அதுவும் ஒரு அதுக்கு ஒரு சீசன் உண்டு. அது ஒரு சீசன். ஆமாம், அது எப்படி தான், அது எப்படி வருதுன்னே தெரியாது. பம்பர்லாண்டி ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. யாரு? ஜெயில் இல்லை நம்ம வயிறு பசியோ பேசாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே தந்தாமல என்ன டபக்குன்னு வாங்கினேன். டப்புன்னு பாருங்க கைஸ், மாடு இருக்கு. மாடுலாம் இருக்குதா நீங்கள்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், அடிச்சு விடுவேன். கொண்டு வாங்க. Go straight and walk fast. நோ நோ நோ. Turn left. ரைட் அண்ட் லெஃப்ட். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம தெருக்குள்ளே வர போகிறோம். இதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு. ஸ்வீட்டுன்னு தெரியும் சொல்ல மாட்டீங்களோ? ஆமாம், ஸ்ட்ரீட். இங்கே தான் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம கிரிக்கெட் ஆடுவோம். இங்கே தான் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நம்ம கிரிக்கெட் விளாடுவோம் கைஸ். நாங்கள் கிரிக்கெட் பிடிக்கும்னா லைக் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதுன்னா கருப்பு கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இவங்க இந்த தெரு, அதனால் இப்படி போயிடுவாங்க. எங்கள் தெரு அடுத்த தெரு. பாய் சொல்லு ராஜா. எங்கள் தெரு பக்கத்து தெரு கைஸ். அடுத்து பக்கத்து தெரு இந்த இந்த இவனை தெரியுமில உங்களுக்கு? முத்து. இவர் வயிறு பசிக்கிறதுனால அமைதியாக இருக்கார். வயிறு பசி வந்தால் அவர் அவராக இருக்க மாட்டார். அப்படி தானே? அவ்வளோதாங்க கைஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரோம்.